சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே சஞ்சய்க்கு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி, சார் இது மாதிரி ஆறுமுகம் வந்து இன்னும் உங்களோட வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த லேடியோடைய பேருமே சொல்கிறாங்க. அப்படியா, நான் வரேன்றாங்க ஆறுமுகம். இதை வச்சு அவங்க என்ன பண்ணுற பாருடான்வாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடியை விசாரிக்கும் போது, சார் அவர் குடிச்சிட்டு அங்கே இருந்தார், பார்க்க பாவமாக இருக்குன்னு தான் போட்டு சார், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி ஸ்டேஷன் நடுங்க, அங்கே விசாரிக்கிறோம், நான் சொல்கிறதா நீங்கள் சொல்லணும். சரி ஓகேன்றவாங்க. அப்புறம் எல்லாருமே கிளம்பி போன நேரத்தில் சஞ்சய் உள்ளே வந்து, ஆறுமுகம் சரியாக வசமாக மாட்டிக்கிட்டுடா, இப்போ என்ன பண்ணுறேன் பாரு. அவங்களே பார்த்தீங்கன்னா பூவு இந்த வளையல் எல்லாமே ஆறுமுகத்து மேலே உடைச்சி போடுறது, அவங்களோட வேஸ்ட்டியை கழட்டி போட்டு ஒரு ப்ளவுஸை வந்து ஆறுமுகத்து பக்கத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் போட்டு வச்சா பார்க்குறவங்க வந்து வேறு மாதிரி நினைப்பாங்கன்ற திங்கிங்கில் வந்து அந்த மாதிரி போட்டுட்டு நேராக பைரவியோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. பைரவி, சஞ்சய் சார் வந்திருக்காங்க. சஞ்சய், என்ன விஷயம் காலையிலே வந்திருக்கான்றாங்க. அதுவா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகணும், ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னுவாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கவும், இது மாதிரி ஆறுமுகம் வந்து ஒருத்தரோட வீட்டில் இருந்தாங்கன்ட்டு அந்த லேடியோடைய பேர் சொல்கிறாங்க. என்னது, அந்த பொண்ணு யாருன்னு கேட்கும். அக்கா உடம்பை விற்று காசு வாங்குற ஓக்கா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டோம் அன்னபூரணி பைரவி ஷாக் ஆகுறாங்க. அடுத்து நீ நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.